ஈஷா யோகா மையத்தில் பணியாற்றிய 6 பேர் மாயமானது தொடர்பாக போலீஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்கள் பற்றிய வழக்கை துரிதப்படுத்தி விசாரிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ்குமார், விவரங்கள். தென்காசி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தை சேர்ந்த விவசாயி திருமலை. இவர் காணாமல் போன தன்னுடைய சகோதரரை மீட்டு தரக்கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், தன்னுடைய சகோதரர் கணேசன் என்ற சுவாமி பவதத்தா என்பவர் கோவையில் இருக்கக்கூடிய அந்த ஈசா யோகா மையத்தில் கடந்த 2007 முதல் ஒரு தன்னார்வலராக பணியாற்றி வந்ததாக அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்நிலையில கடந்த ஆண்டு மார்ச் 2 ஈசா யோகா மையத்திலிருந்து தன்னை தொலைபேசியில் அழைத்து கணேசன் சொந்த ஊருக்கு வந்துள்ளாரா என கேட்டதோடு 3 நாட்களாக ஈசா யோகா மையத்திற்கு அவர் வரவில்லை என்ற தகவலை தன்னிடம் கூறியதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக கடந்த ஆண்டு மார்ச் 5 ஈசா யோகா மைய பொறுப்பாளர் தினேஷ் ராஜா கோவை மாவட்டம் பாலந்துறை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் அளித்திருப்பதாகவும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த காலந்துறை காவல் நிலையம் ஓராண்டு காலமாகியும் அந்த வழக்கில் ஒரு மந்தமான விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த காவல்துறை விசாரணை துரிதப்படுத்தி காணாமல் போன தன் சகோதரர் கணேசனை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர்வு முன்பின் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் கடந்த 2016 முதல் வெவ்வேறு தேதிகளில் 6 பேர் காணாமல் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.